ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாட்டல் மூலிமா எப்படி போட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லப்பரு, ஐஸ் குச்சி, ஒரு பாட்டலு, ஒரு வாட்டர் கேன், ஒரு ஃபெவிகால், ஒரு குச்சி தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு வேணும். இந்த போட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு போட்டு, நம்ம ரொம்ப அதிகமாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இந்த போட் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கங்க. இந்த வாட்டர் கேனில் 2 சைடும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. 2 சைடும் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சி எடுத்துக்கங்க. இந்த 2 சைடும் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கங்க. அந்த குச்சியை அந்த ஹோல்ஸுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறோம். இப்போ அந்த ஒரு லப்பர் எடுத்து அந்த குச்சிக்கு சென்டரில் கட்டிட்டு நம்ம திருகும்போது அந்த குச்சியில் பூரா லப்பர் பூராமே சுற்றிக்கும். மீண்டும் அதை விடும்போது, அந்த குச்சியை நம்ம விடும்போது அது ரிலீஸ் ஆகும்போது சக்கரை சுற்றுற மாதிரி போட் மின்னுக்கு போகும். இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. இப்போ அந்த குச்சியில் இந்த லப்பரை எப்படி 2 லப்பர் யூஸ் பண்ணணும், 2 லப்பர் எப்படி முடி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த 2 லப்பர் அந்த ஒரு லப்பருக்குள்ளே எடுத்து அது 2ஆக போட்டு இழுக்கும் போது உங்களுக்கு நாட்டு வந்துடும். இந்த நாட் போட்டு அப்புறம் வளர்த்தி லப்பராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒரே லப்பரை யூஸ் பண்ணலாம். வளர்த்தி லப்பர் இல்லாதனால இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. இந்த மூடியை சென்டராக ஹோல்ஸ் போடுங்க. இப்போ எப்படி அந்த குச்சியில் இந்த லப்பரை சென்டராக கட்டிக்கங்க. சென்டர் பாயிண்ட் வச்சு குச்சியில் கட்டிக்கங்க. எப்படி கட்டுறதுன்னா 3 திக்கு போட்டிங்கன்னா, நீங்கள் திக்கு போடும்போது இந்த மாதிரி திக்கு போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக உங்களுக்கு பிடிச்சிக்க. அப்புறம் நீங்கள் அந்த ஹோல்ஸ் மூலிமா உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்து எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஹோல்ஸ் மூலிமா பூரா மொத்தம் உள்ளே விட்டு பூரா லப்பர் பூரா உள்ளே போகிற அளவுக்கு அந்த சைடு உருவிக்குங்க. உருவினதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு குச்சியை வச்சு வெளியே இழுத்துக்கலாம். ஐஸ் குச்சியில் நீங்கள் ஒரு கொக்கி மாதிரி செஞ்சு, ஐஸ் குச்சி இந்த மாதிரி பெண்டாகும் இருந்தாலும் ஒரு கொக்கி மாதிரி செய்யுங்க. ஐஸ் குச்சியில் அந்த ஐஸ் குச்சியை உள்ளே விட்டு அந்த கொக்கியில் அந்த லப்பரை மாட்டி இழுத்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஈஸியாக அந்த லப்பரை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து அந்த மூடியில் சென்டர் பாயிண்டில் வெளியே எடுத்து அங்கே ஒரு குச்சியை இன்செர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட் ரெடி ஆயிடுச்சு. நீ துடுப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணால் சரி. இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த குச்சியை வச்சு நம்ம பேக் சைடில் சுற்றும்போது உள்ளுக்குள்ளே அந்த லப்பர் பூரா அந்த குச்சியில் ரோல் ஆகிட்டே உங்களுக்கு வருது. உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ரோல் ஆனதுக்கு உடனேயே நம்ம குச்சி கையை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 2 சைடு மாட்டி வைக்கிற சக்கரை சுற்றும். அப்போ உங்களுக்கு போட் முன்னாடி போகும். இது சிம்பிளான ட்ரிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதையே 2 பக்கம் எடுத்து அதில் ஒரு லப்பர் போட்டு இறுக்கமாக கட்டிடுறோம். இந்த லப்பர் போட்டு இறுக்கமாக கட்டிடுறோம்.
லைட்டாக நாட் மாதிரி செஞ்சு அது அந்த குச்சி விலகாத அளவுக்கு ஒரு கோடு வெட்டி விட்டுருங்க. அந்த வெட்டி விட்டுட்டு நல்லா லப்பர் போட்டு டைட்டாக சுற்றிடுங்க. இதே போல் 2 சைடும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து துடுப்பாயிரும். 2 சைடும் வெட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது இதே போல் 2 சைடு கட்டிக்கங்க. இது வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு போட்டு, குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செஞ்சு ஒரு ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணுறக்கும் இது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு போட் செஞ்சு விளையாடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு மீண்டும் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அது ரோல் ஆகுதோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு போட்டும் உங்களுக்கு முன்னுக்கு போகும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்